சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நடந்தது. அண்ட் அதில் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்னு சொல்கிறத விட ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு ட்ரான்ஸ் பர்சன், ட்ரான்ஸ் உமன் வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து அவங்க அந்த ட்ரெஸ், அந்த ஒரு உடை போட்டு அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். சிங்கப்பெண் இந்த படை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பெண்களையும் திறனர் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை, முக்கியமான வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை நாங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணமாக தான் இந்த சிங்கப்பெண் படையில், இந்த ஃபோர்ஸில் திருநங்கை தீபிகா அவங்களும் இந்த ஃபோர்ஸில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக, இந்த சீன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஸோ இவரை ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண போகும்பொழுது இமீடியட்டாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி மீட் பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ ஏன்னா போய் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. அண்ட் அவங்க கம்ப்ளீட்லி நியூ, அவங்களுக்கு வந்து டிரான்ஸ் மக்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த விஷயங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோரிக்கைகள் வந்து வைத்திருந்தோம். அதில் வந்து குறிப்பாக ஆராதனா வெர்சஸ் TNSURB அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் திருநங்கை ஆராதனா கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த காவலர் தேர்வுக்காக விண்ணப்பிச்சிருந்தேன். அந்த காவலர் தேர்வில் திருநங்கைக்கான இடஒதுக்கீடுனாலும் திருநங்கை என்ற காரணத்தினாலும் என்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. தொடர்ந்து காவலர் ஆரம்பிங்கிற கனவோடு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினேன். சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பு வழங்கியது. திருநங்கையை வந்து தேர்வு எழுத அனுமதிக்கலாம் அப்படின்னு. தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகும் அடுத்த கட்ட தேர்வான உடற்தகுதி தேர்வு மற்றும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னை கூப்பிடல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைக்கு மறுபடியும் இடஒதுக்கீடு இல்லைங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. எங்களை வந்து பெண்கள் பிரிவிலையும் MBC ஜாதி உட்பட பிரிவுகளையும் எங்களை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் திருநங்கைகளுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே தான் எங்களால் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்றதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்கும். தயவு செய்து எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேணும். நேற்று நீங்கள் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப வைரலாக போகுது. நாங்கள் ஏமாற்றப்படப்பட்டோம் இவ்வளோ நாள் ஃப்ரம் த DMK கவர்மெண்ட். ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து we are in along those lines. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டுமே கொடுத்தனால வந்து நாங்கள் உங்களை வந்து ப்ரேஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு லைன்ஸில் நீங்கள் இந்த ட்வீட் போட்டீங்க. பட் த வே தட் இட் வாஸ் ரிசீவ்ட் வந்து ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவ்வளோ சைபர் புல்லிங்கு அண்ட் இதை வந்து சும்மா இந்த பேர் தெரியாத இல்லைன்னா ஆள் தெரியாத ஹேண்டில்ஸ் மட்டுமே உங்களை புல்லி பண்ணல. ஆக்சுவல் இப்போ பெண் நிறுவனத்தில் சார்ந்த சில ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆர் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க அவங்களாம் கூட உங்கள் ட்வீட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையாக வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி அன்பார்லிமெண்ட்ரி. அதாவது நீங்கள் பேர் வச்சிங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்கள் காலை கழுவி குடிக்கணும், உங்களை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதும். அண்ட் திருநங்கை என்ற சொல் திருநங்கை சமூக மக்கள் கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கையில் தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை. வணக்கம் மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நேயர்களுக்கு சொல்லி ஆகணும், இட்ஸ் சச் அ ப்ரிவிலேஜ் தட் யூர் ஹியர். ஏன்னா நான் வந்து உங்களை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஆக்டிவிசமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் நீங்கள் போடுற போஸ்ட்ஸ் எல்லாமே வந்து இட் ரியலி எஜுகேட்ஸ் me as a young person who wants to get into politics, who wants to know more. So and இன்னைக்கு வந்து உங்க இன்டர்நெட் பர்சனாவை நான் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் வந்து உங்களோட இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ரெட்பிக்ஸில் பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஐம் சூப்பர் ஹாப்பி. தேங்க்யூ மேம். இட்ஸ் ஆல்வேஸ் அ பிளஷர். மேம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து யூ ஹவ் ஆல்வேஸ் பின் வெரி பொலிட்டிக்கலி ஆக்டிவ். நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்ட்
அண்ட் அட் த சேம் டைம் வந்து இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் சென்ட்ரல் லெவலில் இருக்கிற பாலிடிக்ஸை வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஷார்ப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டு அதுக்கு எப்போவுமே வந்து யூ மேக் சம் கைண்ட் ஆஃப் காமெண்ட்ரி ஆன் இட். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புது ரெஜிம் சேஞ்ச் நடந்திருக்கு நம்மளுடைய ஸ்டேட்டில். த டிவிகே கவர்மெண்ட் ஹஸ் கம் டு பவர் அண்ட் நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிஸ்ட்ஸ் நான் சொல்லணும், நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து தே ஆர் குவைட் ஸ்கெப்டிக்கல். அந்த மூடு வந்து ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும். பட் நீங்கள் மட்டும்தான் வந்து யூ ஹவ் பின் அ லிட்டில் மோர் வெல்கமிங் டு திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன மேம்? பிஃபோர் எலெக்ஷனில் இருந்தே வந்து வி ஹாவ் அ ஹோப். ஏன்னா ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கவர்மெண்ட் வரணும். ஏன்னா இது காலகாலமாக இவங்க சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் புதுசாக ஒரு நபர் வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜாயின் த பார்ட்டி அப்புறம் வந்து இமீடியட்டாக எலெக்ஷன் வந்தது. அண்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது ஸோ வி ஹாவ் அ ஹோப் என்னென்னா இவங்க இமீடியட்டாக நம்மளை லிசன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க செரமோனி எல்லாம் முடிஞ்சு முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கப்புறமாக நாங்கள் வந்து முதலமைச்சரை போய் சந்திச்சிருந்தோம். ஸோ மாண்புமிகு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக இந்த சீன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. என்னென்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம், கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்து கொண்டுட்டு இருந்த ஒரு சமூகம் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அண்டு மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். ஈக்குவலான ஒரு வாழ்க்கை, ஆண் பெண்ணுக்கு ஈக்குவலான ஒரு வாழ்க்கை வாழ வேணும். அவங்களுக்கான உரிமைகள் எல்லாமே எங்களுக்கும் கிடைக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த கம்யூனிட்டியை குறிப்பாக நான் சார்ந்த திருநர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை தலித் மக்களுக்காக இருக்கட்டும், இமிடியேட்டான ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது வந்து கிடைச்சது கிடையாது. அதுக்கு வந்து நம்ம நிறைய கடின உழைப்புகள் போட வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அது இட் வில் டேக் டைம் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே ரொம்ப தீர்க்கமாக இருப்பேன். ஸோ இவரை ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண போகும்பொழுது இமீடியட்டாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி மீட் பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஏன்னா போய் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. அண்ட் அவங்க கம்ப்ளீட்லி நியூ, அவங்களுக்கு வந்து டிரான்ஸ் மக்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த விஷயங்களில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோரிக்கைகள் வந்து வைத்திருந்தோம். அதில் வந்து குறிப்பாக ஆராதனா வெர்சஸ் TNSURB அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. அது 2018 நடந்தது. அவங்க வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பொசிஷனுக்காக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க பாஸ் பண்ணி, ஆனால் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த போஸ்ட் கிடைக்காம இருக்கு இல்லையா. நான் திருநங்கை ஆராதனா கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த காவலர் தேர்வுக்காக விண்ணப்பிச்சிருந்தேன். அந்த காவலர் தேர்வில் திருநங்கைக்கான இடஒதுக்கீடுனாலும் திருநங்கை என்ற காரணத்தினாலும் என்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. தொடர்ந்து காவலர் ஆரம்பிங்கிற கனவோடு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினேன். சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பு வழங்கியது. திருநங்கைகள் வந்து தேர்வு எழுத அனுமதிக்கலாம் அப்படின்னு. தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகும் அடுத்த கட்ட தேர்வான உடற்தகுதி தேர்வு மற்றும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னை கூப்பிடல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைக்கு மறுபடியும் இடஒதுக்கீடு இல்லைங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. எங்களை வந்து பெண்கள் பிரிவிலையும் எம்பிசி ஜாதி உட்பட பிரிவுகளையும் எங்களை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் திருநங்கைகளுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே தான் எங்களால் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்றதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக இருக்கும். தயவு செய்து எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேணும். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து சிஎம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போகும்பொழுது எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் வந்து அவங்க வருவாங்க, நிற்பாங்க, நம்ம கோரிக்கைகளை கேட்பாங்க, ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த விஷயங்களையும் பற்றி ரொம்ப ஆராய்ஞ்சதில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சூழல் இருந்தது. இது வந்து கம்ப்ளீட்லி இந்த இனிஷியல் வெல்கமிங்கே வந்து பயங்கரமாக இருந்தது. எங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க, உட்காருங்க,
இப்போ உட்காந்து நாங்கள் கிட்டத்தட்ட 25 நிமிடம் முதலமைச்சர்களோட உரையாடணும். அந்த உரையாடல் வந்து ரொம்ப இதாக இருந்தது. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும்போது அவர் ரொம்ப உன்னிப்பாக பெண்ணை எடுத்து குறிச்சிக்கிட்டாரு. அண்ட் அதை வந்து அதில் டவுட் கேட்டார். நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் வந்து எத்தனாவது பாயிண்டில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறேன் இந்த 4வது பாயிண்டில் இருக்குது, அந்த விஷயம் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஓகே ஸோ இவ்வளோ வருஷம் என்ன நடந்ததோ அது ஓகே விட்டுருங்க, ஆனால் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் செய்வேன், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக செய்வேன், கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் கொடுத்தது. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அறையில் திருநங்கைகளை உட்கார வைத்து கோரிக்கைகளை கேட்ட ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மேம், இப்போ வந்து நேற்று வந்து சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நடந்தது. அண்ட் அதில் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்னு சொல்கிறத விட ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு ட்ரான்ஸ் பர்சன், ட்ரான்ஸ் உமன் வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து அவங்க அந்த ட்ரெஸ், அந்த ஒரு உடை போட்டு அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கணும். ஏன் இன்னைக்கு நம்ம வந்து அதை பார்ப்போம், இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நம்ம வந்து கை தட்டிட்டு போவோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் பை திஸ் டிவிகே கவர்மெண்ட் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, த டாஸ்க் ஃபோர்ஸ் இன் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ திஸ் சிங்கப்பெண் இந்த படை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பெண்களையும் திறனார் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை, முக்கியமான வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு உதாரணமாக தான் இந்த சிங்கப்பெண் படையில், இந்த ஃபோர்ஸில் திருநங்கை தீபிகா அவங்க வந்து அவங்களும் இந்த ஃபோர்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா தீபிகாவை நான் ஆக்சுவலி இந்த ஆராதனா இருக்கிறாங்க இல்லையா, ஆராதனா, தீபிகா, தேன்மொழி, சாரதா, கவி, இவங்க எல்லாருமே அந்த கேஸ் நீங்கள் போட்டிங்க இல்லையா 2018 போட்ட வழக்கில் தீபிகாவும் அதில் ஒரு பெட்டிஷனர். அந்த 2018 வழக்கு வந்து அவங்க போய் கான்ஸ்டபிளா இதை ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க, எக்ஸாம் எழுத விடலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க. எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறமாக அவங்க இன்னொரு தடவை இது பண்ணும்போது அவங்க செக்யூர் ஆகி போலீஸ் வேலை கிடச்சி போயிட்டாங்க. ஸோ அவங்க கான்ஸ்டபிளாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தீபிகா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா திருநங்கைகள் எல்லா துறைகள்லையும் சாதிக்கிறதுக்கான தகுதி இருக்குது, அவங்க டிசர்வ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அந்த விஷயத்தை நம்ம தமிழக வெற்றிக் கழகம் மாண்புமிகு முதல்வர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மேம், நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சனால, நீங்கள் வந்து ஒரு காமெண்டேட்டர்னால நிறைய நீங்கள் வந்து ட்வீட்ஸ் போடுவீங்க, போஸ்ட்ஸ் போடுவீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். சம்டைம்ஸ் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வரும், சம்டைம்ஸ் பாசிட்டிவாக வரும். வி வில் நெவர் நோ. ஆனால் வந்து நேற்று நீங்கள் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப வைரலாக போகுது. அண்ட் அது என்னென்னா, நீங்கள் பேசிக்காக வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏமாற்றப்படப்பட்டோம் இவ்வளோ நாள் from the DMK government. ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து we are in along those lines. ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு திருநங்கை அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டுமே கொடுத்தனால வந்து நாங்கள் உங்களை வந்து ப்ரேஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு லைன்ஸில் நீங்கள் இந்த ட்வீட் போட்டீங்க. பட் த வே தட் இட் வாஸ் ரிசீவ்ட் வந்து ரொம்ப எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவ்வளோ சைபர் புல்லிங்கு அண்ட் இதை வந்து சும்மா இந்த பேர் தெரியாத இல்லைன்னா ஆள் தெரியாத ஹேண்டில்ஸ் மட்டுமே உங்களை புல்லி பண்ணல. ஆக்சுவல் இப்போ பெண் நிறுவனத்தில் சார்ந்த சில ஜேர்னலிஸ்ட்ஸ் ஆர் யூடியூப்ல வீடியோ போடுறவங்க அவங்களாம் கூட உங்கள் ட்வீட்டுக்கு வந்து ரொம்ப கடுமையாக வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி அன்பார்லிமெண்ட்ரி. அவங்க வந்து நீங்கள் எப்படி வந்து டிஎம்கே உங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதை எப்படி வந்து மறக்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்வீட்டுக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் கார்னர் பண்ணதுக்கும் உங்களோட கருத்து என்ன? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக தான் அதில் நான் எழுதியிருந்தேன். நான் அதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதாவது நீங்கள்
பேர் வச்சிங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்கள் காலை கழுவி குடிக்கணும், உங்களை ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதும். அண்டு திருநங்கை என்ற சொல் திருநங்கை சமூக மக்கள் கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கையில் தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை. ஆக்சுவலி திருநங்கைகள் கோரிக்கை வச்சாங்க, அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுறாங்க. அதில் ஆப்வியஸாகவே ஆப்போசிட்டில் இவங்க பேச வைக்கிற திருநங்கைகளை அதை ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தான் நான் கொண்டு வந்தோம் இந்த பேர் அது இதுன்னு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அதுதான் அது வந்து ஒரு கம்யூனிட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷன். அந்த கம்யூனிட்டியோட அந்த விஷயம் உங்ககிட்ட தெரியப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் செயல்படுத்துனீங்க. அதை நீங்கள் செயல்படுத்தவே இல்லை அப்படிங்கிறத நான் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆனால் செயல்படுத்துனீங்க, செஞ்சீங்க. அதுக்கு வந்து நன்றின்னு ஒன்று எப்போவுமே இருக்கும். அதை நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக அது நன்றியை விட ஆனால் ஒரு நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம முன்வைக்கிறது கவர்மெண்டோட டியூட்டி தானே மேம். அது வந்து நான் இப்போ 2008 2006 இந்த காலகட்டங்கள்லாம் வந்து பல்வேறு பெயர்களில் பல போராட்டம், நான் அதைத்தான் சொன்னேன், பல்வேறு பெயர்களில் பல போராட்டங்கள், பல 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 வருட போராட்டத்தினோட ஒரு விளைவு தான் இன்றைக்கு திருநங்கை அப்படிங்கிற ஒரு பெயர். அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி வார்த்தை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம், அந்த சொல்லாடலை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் பாலிசி டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வரும்போதும், நால்சா வர்டிக்ட் 2014 நால்சா வர்டிக்ட் வரும்போதும் ஏஐடிஎம்கே கவர்மெண்ட்டும் நீங்கள் 3ஆம் பாலினம் தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் ஆகும்போது 3ஆம் பாலினம் தானே அஃபிஷியல் லாங்குவேஜில் சொன்னீங்க. சரி, என்னதான் நாங்கள் வந்து திருநங்கை நலவாரியம் திருநங்கைங்கிற சொல்லாடல் இது எல்லாம் பயன்படுத்தினாலும் அஃபிஷியல் லாங்குவேஜஸில் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து 3ஆம் பாலினம் அப்படிங்கிறது தான். ஈவன் எனக்கு அவங்க விருது கொடுத்ததுமே பெஸ்ட் 3rd ஜெண்டர் அவார்டு அப்படின்னு தான் அவங்க கொடுத்தாங்க. சொல்லாடல் பயன்படுத்தும் போது தான் அதை நான் தான் சொல்லாடலில் திருநங்கை சிறந்த திருநங்கை விருது அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்க பெஸ்ட் 3rd ஜெண்டர் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. நான் அங்கே அதுக்கே நான் அப்போவே ஃபைட் பண்ணேன், இந்த மாதிரி 3rd ஜெண்டர்னு சொல்லாதீங்க, 3rd ஜெண்டர்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை நாங்கள் அதை ஆல்டர் பண்ணுறோம், அதில் வந்து திருநங்கைன்னு மாற்றுறதுக்கு எங்கேயாவது முடியுமான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு கிட்ட நான் சொல்லும் பொழுது அவங்க மாற்றுறோன்னு சொல்லிட்டு என்னோட பேருக்கு முன்னாடி திருநங்கை கிரேஸ் பானு அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணாங்களே தவிர பெஸ்ட் 3rd ஜெண்டர் அப்படிங்கிற விருதை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் குட். அந்த இனிஷியேட்டிவ் குட் இனிஷியேட்டிவ் சொன்னேன், அதை வாழ்த்துக்கள் தெரிவித்தேன். அண்டு எல்லா சூழ்நிலைகள்லையும் நல்லது செய்யும் பொழுது வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டவங்க இன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் ஏன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. நான் எந்த இடத்துலையும் நீங்கள் நலத்திட்டங்கள் செய்யவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வேற, உரிமை சார்ந்த விஷயங்கள் என்பது வேற. நான் கேட்குறது கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியலில் இடஒதுக்கீடு உரிமை, கல்வியில் இடஒதுக்கீடு உரிமை, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உரிமை. இந்த உரிமையை ஏன் கொடுக்கல? நாங்கள் வந்து பெரும் கனவோடு இருந்தோம். 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது பெரும் கனவோடு இருந்தோம். ஏன்னா நிச்சயமாக டிஎம்கே கவர்மெண்ட் வருது, அவங்க நமக்கான இடஒதுக்கீடு தருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ஏஐடிஎம்கே கிட்ட நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம், ஃபைட் பண்ணிட்டோம், அண்ட் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டோம். நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அதில் வந்து எங்களை வந்து எம்பிசி கேட்டகரியில் சேர்த்தது, எல்லா திருநங்கைகளையும் நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் சேர்த்தது, எம்பிசி கேட்டகரி ரிசர்வேஷனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனை இப்போ டிஎன்எஸ்யூஆர்பி டிஎன்பிஎஸ்சி இதிலலாம் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுற க்ரைட்டீரியா வரும்பொழுது அந்த கைட்லைனில் நீங்கள் வந்து நிறைய குழப்பமான கைட்லைன்லாம் கொண்டு வந்தீங்க. ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம் ஏஐடிஎம்கே கவர்மெண்ட்டில். அது ஏன் அது எல்லாமே இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் மாறிடும் அப்படின்னு ஒரு இதை எதிர்பார்த்தோம். அண்ட் எம்பிசி கேட்டகரியில் டிரான்ஸ்கிரிப்டில் சேர்க்கணும் அப்படின்னு வந்த ஜிஓவை குவாஷ் பண்ணுறோம். ஸோ குவாஷ் பண்ணுறதுக்கான வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு திருநங்கை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வந்து அந்த ஜிஓவை குவாஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் குவாஷ் பண்ண ஜிஓவை இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அப்பீல் பண்ணாங்க. ஓகே, ஆனால் அது உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க. நிச்சயமாக அது அதனால தான் நான் சொன்னது, அப்பீல் நீங்கள் அப்பீல் போகிறீங்க, மேல்முறையீடு போகிறீங்க அப்படின்னாலே அப்போ என்ன சொல்ல வாரீங்க?
அந்த ஜீவோ தப்புன்னு நாங்கள் சொல்லி கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறோம். இல்லை அது சரிதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பீல் போவீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆராதனா, தேன்மொழி, சாரதா, கவி, யாழினி இந்த திருநங்கைகள் வந்து தேர்வு எழுதுறதுக்காக அப்ரோச் பண்ணுறாங்க டிஎன்எஸ்யூஆர்பியை. ஏஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறோம். அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வருது, நீங்கள் வந்து இவங்கள எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும். யார் வழங்கினாங்க? நீதிமன்றங்கள் வழங்கினுச்சு, நீங்கள் செய்யலை. நீதிமன்றங்கள் எல்லா விஷயங்களும், அரசு வேலை வாய்ப்பில் உள்ள போன திருநங்கைகள் எல்லாருமே வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கு பதிவு பண்ண தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு வேலை கிடைச்சதே தவிர தாமாக முன் வந்து அரசாகவே ஏஐடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே எந்த விஷயங்களையும் எடுத்து முன்வைக்க வரல. ஆனால் நலத்திட்டங்கள் செய்தார். நலத்திட்டங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு நான் மறுக்கவே இல்லை. இந்த 5 பேரோட கேஸ் வந்து கிட்டத்தட்ட 2017 இருந்து இது தொடருது. 17, 18 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? இந்த வழக்கு வந்து தீர்ப்பும் வந்துடுச்சு. இந்த தீர்ப்பு வரும் பொழுது நீங்கள் இவங்களை ஃபிசிக்கலுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கும் பொழுது நான் பெரும் கனவோடு இருந்தாங்க. ஈவன் நானுமே பெரும் நம்பிக்கையோடு இருந்தேன். நிச்சயமாக இவங்க வந்து அந்த தீர்ப்பை ஒபே பண்ணுவாங்க, நாம் வந்து கண்டிப்பாக இந்த 5 பேருக்கு வேலை கிடைச்சிரும். அதுக்கு கீழே இருந்த இன்னும் நிறைய பேர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எழுதின எக்ஸாம் எழுதின கேசஸும் இதில் லிஸ்ட் ஆகியிருந்தது. ஸோ இதில் ஜாயிண்டாக இருந்தாங்க. அது 2 திருநங்கைகளை சப் இன்ஸ்பெக்டர் எழுதியிருந்தாங்க. இது எல்லாமே வரும் பொழுது இவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும்னு ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது சடனாக வந்து ஒரு இடி மாதிரி வந்து விழுந்தது தான் இவங்க போன அப்பீல். அந்த வழக்குக்கும் இவங்க அப்பீல் போனாங்க. அதுக்காக இவங்க அப்பீல் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் இது வேண்டாம், இங்கே 6 பேருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போய் இவங்க மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களையும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து கோரிக்கைகளை முன் வச்சாங்க, கோரிக்கைகளை செஞ்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கைக்கு ஏன் அவங்க செவி சாய்க்கவே இல்லை? அவங்க அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் போனாங்க. பட் நீங்கள் சொல்கிறது போது பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக வந்து எந்த விதமான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸுமே வந்து பண்ணாத மாதிரி தான் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது வேற, பட் ஸ்ட்ரக்சரலி ரைட் டு லைஃப், ரைட் டு டிக்னிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து டினை பண்ணுற மாதிரி தானே. எஸ், ஆஃப்கோர்ஸ். இந்த திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல வருடங்களாக முன் வச்சு அதை முன்னெடுத்து இந்தியா முழுமைக்கு கொண்டு போய் இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் இன்றைக்கு திருநர் மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது நான். ஏன்னா அந்த விஷயங்களை ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போய் அந்த பரப்புரையை கொண்டு போகணும். இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை, அந்த உரிமை வந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் ஒரு கேட்டகரியில் சேர்க்காதீங்க, எம்பிசி கேட்டகரிலையோ ஓபிசி கேட்டகரிலையோ சேர்க்காதீங்க. இங்கே வந்து எஸ்சிஎஸ்சி டிரான்ஸ் இருக்கிறாங்க, பிசி டிரான்ஸ் இருக்கிறாங்க, எம்பிசி டிரான்ஸ் இருக்கிறாங்க, ஓசி டிரான்ஸ் இருக்கிறாங்க, இடபிள்யூஎஸ் டிரான்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரையும் தூக்கி ஒரு கேட்டகரியில் போடுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சோசியல் ஜஸ்டிஸ். அது வந்து கம்ப்ளீட்லி தப்பு. இட்ஸ் an erasure of their own history, their own இது இல்லையா? So that's why we are demanding, we want horizontal reservation அப்படிங்கிறது. ஸோ அந்த horizontal reservation demands இப்போ இந்தியா முழுமைக்கு கொண்டு போய் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அதை சென்சிட்டைஸ் பண்ணி எஜுகேட் பண்ணி அதை ஏன் கொண்டு வரலைங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப பயங்கரமாக அப்போஸ் பண்ண ஒரு ஆள் நான். பிஜேபி கவர்மெண்ட் ஒரு பில் கொண்டு வரும்போது 2016 அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் பில் 2016 கொண்டு வரும்போது அதில் இருந்துமே நாங்கள் இடஒதுக்கீடு வேண்டும், இடஒதுக்கீடு இல்லாத மசோதா வெற்று மசோதா, வெற்று காகிதம் சொல்லி நான் எழுதினவன். அதை பயங்கரமாக அப்போஸ் பண்ணவன். ஸோ அதுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் நடத்தினவங்க, மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் அந்த போராட்டங்கள் அண்ட் அதுக்கப்புறம் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் பொழுது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதுல இருந்தே நாங்கள் பல கட்டமாக போராட்டங்கள் நடத்தினோம். அந்த போராட்டம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் நாங்கள் பண்ணோம். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஏன் அப்போல்லாம் வந்து பேசாமல் இப்போ பேசுகிறீங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த அப்பீல் போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக இதே ஆராதனா
தேன்மொழி, சாரதா, நாங்கள் ஸ்டேட் அவார்டு வாங்கின கேரளா சிறந்த நடிகைக்கான விருது வாங்கின திருநங்கை நேகா, நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே கலைஞர் இது இருக்கு இல்லைங்களா, சமாதி, கலைஞர் சமாதியில் போய் நாங்கள் போய் உட்காருவோம், அங்கே இருந்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ண வரோன்னு சொல்லி எங்களை கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போராடவே இல்லைன்னு சொல்கிறது முதல்ல தப்பு. எங்களுடைய போராட்டம் எல்லா தளங்கள்லையும் வந்தது. நாங்கள் பிஜேபியை எதிர்த்து கேள்வி கேட்டோம். நீங்கள் அந்த பில்லில் ரிசர்வேஷனுங்கிறது ஒன்று இல்லை, ரிசர்வேஷன் மட்டும்தான் என் சமூகத்துக்கான உண்மையான விடுதலை, அதுதான் எங்களுக்கான தீர்வு, நிரந்தரமான ஒரு தீர்வு. மிச்சது நீங்கள் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே ஒரு டெம்பரரியான சொல்யூஷன், நாங்கள் கேட்குறது பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னு சொல்லி பல மேடைகளில், பல்வேறு தளங்களில், பல்வேறு இடங்களில் எங்களுக்கான கோரிக்கைகளை நான் ரொம்ப ரொம்ப காத்திரமாக வந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் நிராகரிச்சிங்க இல்லையா? ஏன் நிராகரிச்சிங்க? ஸோ அது கூட நான் பேசியிருக்க மாட்டேன். இவங்க வந்து என்னை பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க, நன்றி கெட்டவங்க, துரோகி, அது இதுன்னு பேசும்பொழுது தான் எனக்கு இம்மீடியட்டாக இதை போடணும்னு தோணுச்சு. நான் வந்து வாட் எவர் நீங்கள் செஞ்சதை நான் இது வரைக்கும் வெளியில் சொல்லவே இல்லை. அதை தாண்டி அது என்னோட நாகரிகம். நான் வந்து வெறுமனையாக திருநர் மக்களுக்கான விடுதலைக்காக மட்டுமே பேசப்படலை, என் விடுதலை குரலாக பேசப்படலை. இங்கே வந்து ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிசமும், ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிசத்தில் குறிப்பாக தலித் பெண்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, அண்ட் தலித் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், வன்கொடுமைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுத்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பொதுவான ஒரு தளங்களில் இருந்த அத்தனை போராட்டங்களையும் நான் கலந்துருக்கிறேன். நான் போராடி இருக்கிறேன், நான் போராடி ஜெயிலுக்கும் போயிருக்கிறேன். ஸோ என்னை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான வரலாறும் இங்கே இருக்குது. ஸோ அப்படி பொது சமூகத்தினுடைய அநீதிக்கு எதிராக எங்கெல்லாம் வந்து அநீதி நடக்கிறதோ அதுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நபரை நீங்கள் சுருக்கி நான் துரோகம்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக நீங்கள் வந்து திருநங்கைகளுக்கு மட்டும்தான் துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஃபோக்கஸ்குள்ளே போய் ஏன் திணிக்கிறீங்க? ப்ளஸ் மேம் அவங்க வந்து இப்போ எப்படின்னா வந்து அனைத்து திருநங்கை சமூகமும் இவங்கள தான் அப்லிஃப்ட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் சொந்த முயற்சியில் தானே நீங்கள் வந்து அல்டிமேட்லி தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஆக்சுவலி நாங்கள் போராடணும், எங்களுடைய போராட்டங்கள் எஃபோர்ட் போட்டாங்க. எப்போவுமே வந்து ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் விடுதலையை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளுது அப்படின்னா அந்த சமூகத்திலிருந்து தான் கோரிக்கைகள் வலுப்பெறும், அந்த கோரிக்கைகள் வெளியில் வரும். ஸோ அந்த கோரிக்கைகள் வெளியில் வந்தது, அது பலதரப்பட்ட கோரிக்கைகளாக இருந்தது. எங்களுக்கு வந்து கல்வி வேணும், கல்வியில் படிக்கணும்னு அலோவ் பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அண்ட் அதை அலோவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னது நால்சா வெர்டிக்ட் 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னது. 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பல்வேறு மாநிலங்களுக்கு இது பண்ணாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய மாநிலங்கள் வந்து இப்போ வரைக்கும் அந்த நால்சா வெர்டிக்டை ஒபே பண்ணவே இல்லை, அவங்க ரூல்ஸ் மேக் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நால்சா வெர்டிக்ட் பிரகாரம் இந்த எம்பிசி கேட்டகரி இருக்குது இல்லையா, இவங்களை வந்து மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டகரியை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக டிசிஷன் எடுக்கும் பொழுது எம்பிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை செஞ்சது எல்லாமே ஏஐடிஎம்கே செஞ்சாங்க. அவங்க ஒரு கைட்லைன் ஃபார்ம் பண்ணாங்க, அந்த கைட்லைன் எல்லாமே தவறாக இருக்குது, இது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரானதுன்னு அங்கேயும் ஃபைட் பண்ணோம். ஆனால் அதே கைட்லைனை தானே நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க, அதையே மாற்றலை. அதுக்கு நாங்கள் கேட்டோம்ல, அதுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்று தனி பாலிசி கொண்டு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் வலுப்பெறும் பொழுது, அந்த கோரிக்கைகள் வலுப்பெறும் பொழுது, அந்த கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பாலிசியை உருவாக்கி நீங்கள் அந்த பாலிசியை நிறைவேற்றிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் மும்புறமாக அதை காட்டவே இல்லை. அண்ட் ஒரு பாலிசி உருவாக்கணுங்கிறது அண்டை மாநிலமான கர்நாடக அரசு 1% இடஒதுக்கீடு திருநர் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏன் எங்களுக்கு கொடுக்கல? இது வந்து இந்த கேள்வியை நான் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் அதுக்கு இவங்க வைக்கிற விஷயங்கள், உங்களுக்கு வந்து ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தோம், ஊர்காவல் படையில் வேலை கொடுத்தது இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன். ஆமாம், நீங்கள் கருணையின் அடிப்படையில்
ஊர்காவல் படையில 50 திருநங்கைகள் ப்ளஸ் அது எவ்வளவு நாள் நீங்க வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேரோலோட கஷ்டம் இருக்குது. ஊர்காவல் படையில இருக்கக்கூடிய சகோதரிகள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுல இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் எல்லாம் இவங்க சார்ட் அவுட் பண்றதுக்கு பேசுனாங்கன்னா அதை பத்திகள்லாம் பேசப்படலை. ஆனா ஊர்காவல் படையில வேலை கொடுத்தோம், நாங்க தான் கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இங்க ஊர்காவல் படையில வேலை கொடுத்தது பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் முதலாக மதுரை மாவட்டத்தில் ஒரு 5 திருநங்கைகளுக்கு ஊர்காவல் படையில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பணியமர்த்தினாங்க. பணியில் அவங்களுக்கு நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, அவங்களுக்கு நிறைய அப்யூசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணியில் தொடர்ந்து செய்யலை. அதை வந்து பாதையில் விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க இனிஷியேட்டிவ்ல இவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அண்ட் திருநங்கை ஆராதனாக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாவட்டத்தை சார்ந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து அவங்களுக்கு இந்த ஊர்காவல் படையில் அவங்களுக்கு பணியமர்த்தினாங்க. ஆனால் அதை இல்லை இவங்க வழக்குக்காக போராடினாங்க, அதை பார்த்து நாங்கள் இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது அது வந்து போய் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. முழுக்க அவங்க கிட்டத்தட்ட 7 வருஷமாக ஊர்காவல் படையில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு திருநங்கை கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊர்காவல் படையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது யாரும் மறுக்கவே இல்லை. எஸ், ஏதோ ஒரு சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனால் நான் கேட்குறது பெர்மனன்ட் சொல்யூஷன். ஏன் நீங்கள் அந்த பெர்மனன்ட் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணல? பக்கத்து மாநிலம் வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு அசிஸ்டண்டாக ஒரு 15-20 திருநங்கைகளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் இன்ஸ்பயர் ஆனோன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த இன்ஸ்பயரின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஊர்காவல் படையில் திருநம்பிகளுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட்ஸ் குட், ஓகே, இனிஷியேட்டிவ் எல்லாமே ஓகே. ஆனால் அதே மாதிரி பக்கத்து மாநிலமான கர்நாடக அரசு 1% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே நீங்கள் இன்ஸ்பயர் ஆகலை. நாம் முன்வைத்த கேள்விகள் எல்லாமே அதை அவங்களுடைய காலகட்டங்களிலிருந்தே எழுப்பிட்டே இருக்கிறேன். நான் வந்து டிஎம்கே கேள்வி கேட்காம இருந்தது கிடையாது, ஏஐடிஎம்கே கேள்வி கேட்காம இருந்தது கிடையாது, பிஜேபியை கேள்வி கேட்காம இருந்தது கிடையாது. ஈவன் இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. டிவிகே கவர்மெண்ட் ஒரு விஷயங்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். லெட்ஸ் சி அவங்க எதெல்லாம் நிறைவேற்றுறாங்கன்னு வந்து இப்போ சிங்கப்பெண் படையில் ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ நான் இம்மீடியட்டாக எழுதினது அதுவும் தான். ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, இதே போன்று பல திருநம்பிகள் பல்வேறு கனவுகளோடு சுமந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறத நான் இம்மீடியட்டாக அதுக்கு ட்வீட் போட்டேன். ஆனால் அதை பற்றிலாம் இவங்க பேசப்படலை. எல்லாருமே டெம்பரரி சொல்யூஷனை நோக்கி தான் ஒரு முன்னெடுப்பை வைக்கிறாங்களே தவிர நான் கேட்ட பெர்மனன்ட் சொல்யூஷன் எங்க? ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எங்க? அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன? அது வேணும் தான், அது இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. வெல்ஃபேர் மெஷர்ஸ் நீங்களும் செஞ்சீங்க, ஏஐடிஎம்கே கவர்மெண்ட்டும் செஞ்சது, யாரும் செய்யவே இல்லை அப்படிங்கிறத மறுக்கலை. ஆனால் வெல்ஃபேர் மெஷர்ஸும் ரைட்ஸும் டிஃப்ரெண்ட். ஆமாம், எனக்கான ரைட்ஸ் எங்க? எனக்கான உரிமையே எங்க? இங்கே ஓட்டு போடுற உரிமையே வந்து திருநங்கை பிரியாபாபு அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இங்கே ஓட்டு போடுற உரிமையை நாங்கள் வாங்கினோம். அண்ட் எங்களுக்கான அடையாள அட்டை நீங்கள் வழங்குறதுன்னு திருநங்கை அடையாள அட்டை ஒன்று கொடுக்கும் பொழுது அந்த அடையாள அட்டைக்காக நடந்த மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸை தான் இன்னைக்கு பிஜேபி அரசு அவங்களோட அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் எங்கே இருந்துன்னா இங்கே நீங்கள் தானே ரெஃபர் பண்ணீங்க, நீங்கள் தானே அதை கொண்டு வந்தீங்க. ஏன் அதை கொண்டு வந்தீங்க? அதில் இருந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் ஒவ்வொரு தவறுகளும் அவங்க செய்யும் பொழுது, அது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செய்யும் பொழுது அதை நாங்கள் சுட்டி காட்டும் பொழுது சில இடங்களில் மாற்றினாங்க, பல இடங்களில் மாற்றவே இல்லை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். ஈவன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பார்லிமெண்டேரியன்ஸை மீட் பண்ணியிருக்கிறேன். இந்த மசோதாக்கு எதிராக நடந்த நிறைய விஷயங்களில் அவ்வளோ பேர்கிட்டையுமே போய் எங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கறது நியாயமான ஒரு விஷயம் தானே. அதுதானே டெமோக்ரஸி. அண்ட் அந்த கோரிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவங்க கூட புகைப்படம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னாங்க, சாலிடாரிட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ, எப்போவுமே எங்கள் கூட நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு நாகரிகம். ஸோ அந்த நாகரிகத்தை நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்க, எந்த விஷயங்களை செய்கிறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஸோ பிஜேபி அரசு சட்டம் கொண்டு வந்துருச்சு. ஆனால் அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணலைல்ல. ஆனா அவங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து இப்போ எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸா இருந்து நாங்க இந்த புது பில்லை வந்து நடத்த மாட்டோம், பாஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, ஆக்சுவலி புது பில்லை பாஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி அவங்க பேசினது உரை, அதுக்கப்புறமா மாண்புமிகு திருச்சி சிவா அவர்கள் பேசின உரை, இது எல்லாமே உண்மைதான். அவர்கள் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் போய் மீட் பண்ணோம், எல்லாருக்கிட்டையும் எங்களோட டிமாண்ட்ஸை கொடுத்தோம். ஈவன் நாங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் கலெக்டிவாக போய் ராகுல் காந்தியை மீட் பண்ணோம், அவங்கக்கிட்ட சாலிடாரிட்டி கேட்டோம், நீங்கள் அப்போஸ் பண்ணுங்க. ஏன்னா வித்தின் 12 daysல பிஜேபி கவர்மெண்ட் இந்த மசோதாவை பாஸ் பண்ணி சட்டமாக்கிட்டாங்க. ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் செய்த தவறு, நீங்கள் ஓட்டிங் நடக்கும் பொழுது ஏன் வாக் அவுட் பண்ணீங்க? நீங்கள் எல்லாமே பேசுனீங்க, எல்லாமே பண்ணீங்க, தட்ஸ் ஓகே. பட் ஓட்டிங் டைமில் ஏன் வாக் அவுட் பண்ணீங்க? இருந்து ஓட்டு போட்டிருந்துருக்கலாம்ல, ஏன் ஓட்டு போடலை? இது வந்து நாகரிகமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்களால முடிஞ்சால் அவங்க பதில் சொல்லட்டும். ஸோ அண்டு இப்போ வந்து இந்த பில் வந்து சட்டமாயிடுச்சு. சட்டத்தில் ரூல்ஸ் மேக் பண்ணுறது இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் இனிமேல் தான் ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் கொண்டு போய் நம்மளுடைய முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி இந்த ரூல்ஸில் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தமிழகத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, அண்டு இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, ஸோ அதுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு அதை நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாமே நாங்கள் முன் வச்சோம். நாங்கள் இதில் எங்களால் என்னென்ன செய்ய முடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அது எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெட்ஸ் see. நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா மேம், ஸ்டாலின் லெட் டிஎம்கேனால தான் வந்து இவ்வளோ கேப் பிட்வீன் வாட் திருநங்கைகள் அவங்களுக்கு என்ன வேணும் வர்சஸ் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது ஸ்டாலினால தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேப் உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஹேஸ் இட் ஆல்வேஸ் பின் லைக் தட்? இல்லை, எப்போவுமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதில் குறிப்பாக இவர் கலைஞர் இருக்கும் பொழுது திருநங்கையின் பெயர் வைச்சாங்க. திருநங்கைகளுக்கான நலவாரியம் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது அரவாணி நலவாரியம் தான் இருந்தது. உருவாக்கும் போதே அவங்க அரவாணி நலவாரியம் தான் உருவாக்குனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாளடைவில் தான் கொஞ்ச நாள் கழித்து தான் இவங்க வந்து திருநங்கை நலவாரியமாக அதை மாற்றினாங்க. இந்த மாற்றங்கள் இது எல்லாமே நடக்கதான் செஞ்சது. அண்ட் அவர் போட்ட எஃபோர்ட்டை கூட நீங்கள் போடலை. ஓகே, அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா அவருக்கு கூட நாங்கள் வந்து 2013 டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தில் திருநர் மக்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணுறோம். அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முதலாக ஒரு திருநங்கை வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் அது கூடவே இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் வந்து கொஞ்சம் மாதங்கள் கழித்து வருது. ஸோ இடஒதுக்கீடு கோரிக்கையை இவங்க முன் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதினாங்க. அவங்க போட்ட எஃபோர்ட் நீங்கள் யாருமே போடலை. அண்ட் நீங்கள் அதுக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை. நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் செய்யவே இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நலத்திட்டங்கள் வேறு, உரிமை வேறு. நீங்கள் வாழ்த்துனீங்க, என்கரேஜ் பண்ணீங்க, தோல் கொடுத்த தோலை தட்டி கொடுத்தீங்க, எல்லாமே செஞ்சீங்க. ஆனால் அதே நேரத்தில் செய்ய தவறிய முக்கியமான உரிமைகளை கேட்கும் பொழுது, முக்கியமான விஷயங்களை கேட்கும் பொழுது அந்த உரிமை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை. அந்த ஜென்யூனிட்டி இல்லை சொல்கிறீங்க. எஸ், ஸோ உரிமை சார்ந்த விஷயங்களில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. மேம், இப்போ வந்து இந்த புது டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்ல மேம், அது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான பில்லு. இப்போ வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பில் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பில்ல இருக்கிற பில்லே ஒரு ஃப்ளாவாக தான் இருக்குது. பட் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் இல்லை. ஆக்சுவலி இந்த பில் உருவான விதத்திலிருந்து நம்ம பேசணும். 2016 இவங்க வந்து இந்த மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டம் 2019 அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதை பில்லாக உருவாகிற காலகட்டங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை வந்து எப்படி டிஃபைன் பண்ணாங்க, ஹூ இஸ் ட்ரான்ஸ் மீன்ஸ் அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ணது வந்து பாதி ஆணாகவோ பாதி பெண்ணாகவோ இருக்கணும், முழுமையான ஆணாகவோ முழுமையான பெண்ணாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டெஃபினிஷனோடு தான் அவங்க பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதை வந்து நாங்கள் பயங்கரமாக அப்போஸ் பண்ணோம்.
இது வந்து நால்சா வெர்டிக்ட்டுக்கு எதிரானது. செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. எங்களுடைய சுயப்பாளையான அடையாளத்தை நாங்கள் தான் செய்ய முடியும். ஸோ இது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் தான் நீங்கள் கொண்டு வரணும். இது பியூர்லி பயாலஜிக்கல் மீன்ஸ் இருக்கு, பட் ஜெண்டர் இஸ் இன் தி மைண்ட் இல்லையா? எஸ். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் முன்வைக்கும் பொழுது இமீடியட்டாக பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் பண்ணோம். போராட்டத்தின் அடிப்படையில் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டியிலேருந்து இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் இந்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் எடுத்துக்க மாட்டோம், ஒன்லி அந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனை மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லி சில திருத்தங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனோட இந்த சட்டம் வந்து 2019 ஃபார்ம் ஆனது. அண்ட் திடீர்னு அது ஃபார்ம் ஆகுது. 2022 ரூல்ஸ் மேக் பண்ணுறாங்க. ரூல்ஸ் மேக் பண்ணி 23, 24 அந்த 2 வருஷத்தில் ஸோ இமீடியட்டாக இவங்க வராங்க. இவங்க வந்த கேப்பில் அந்த ரூல்ஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வாங்க, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கேயுமே சில நடைமுறைகள் இருந்தது. மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி தான் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இல்லை கிடையாது, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நாங்கள் நால்சா வெர்டிக்ட்னு சொல்லி எல்லாமே காமிச்சு இந்த சட்டம் இப்படி சொல்லுது, இது எல்லாமே சொன்னதுக்கப்புறமா தான் இவங்க சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த சட்டத்தில் நாங்கள் வந்து திருத்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லா ஐடென்டிட்டியும் எடுத்துட்டு ஒன்லி ஹிஜ்ரா, கின்னர், அரவாணி இந்த அடையாளங்களை மட்டும் ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான அடையாளங்களை மட்டும்தான் நாங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஆப்வியஸ்லி ஹிந்துத்வா பில். இது வந்து ஒரு இதெல்லாம் ஹிந்து மித்தாலஜில எஸ் ஆப்வியஸ்லி அவங்க சொல்ற எல்லா ஐடென்டிட்டியுமே வந்து ஹிந்து மித்தாலஜிக்கல் ஐடென்டிட்டியில தான் நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ ஏன் நீங்கள் அதை கொண்டு வரீங்க? நாங்கள் அதை அப்போஸ் பண்ணோம், போராட்டம் பண்ணோம். அதுக்கு வந்து அப்போசிஷன் எம்பிஸ் எல்லாரையுமே பார்த்து எங்களோட கோரிக்கைகளை வச்சோம். இதுக்காக நிறைய பேர் ரோட்டில் இறங்கி போகிறாங்க, எல்லாம் பண்ணோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இறங்கி ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம் பார்லிமெண்டேரியன்ஸ். நிச்சயமாக அவங்க நினச்சிருந்தா இதில் ரொம்ப தீர்க்கமாக இறங்கி ஃபைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை மீறி இவங்க வந்து ரூலிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல் வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது நடைமுறைப்படுத்தும் பொழுது, ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நமக்கு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்கே அரவாணிகள் நலவாரியம் திருநங்கை நலவாரியமாக மாற்றப்படும் பொழுது அந்த நலவாரியத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை வந்து இந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணி அதை அவங்க வந்து எங்களோட பாடியை செக் பண்ணி, சிஸ் பீப்புள் எங்களோட பாடியை செக் பண்ணி அவங்க அதன் அடிப்படையில் எங்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார்கள். எங்களுடைய பிறப்புறுப்பை செக் பண்ணாங்க எங்களோட. ஆனால் இது ஒரு இன்வேஷன் ஆஃப் பிரைவசி இல்லையா? ஆமாம், அதை செஞ்சது இங்கே தானே. ஆமாம், தமிழ்நாட்டில் இருந்து தானே அது தொடங்குனுச்சு. அந்த ரெஃபரன்ஸை இவங்க இங்கேருந்து தானே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே இந்த விஷயங்களை நாங்கள் நால்சா வெர்டிக்ட் வந்துடுச்சு, நீங்கள் இதை இனிமேல் அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொண்டு வராங்க பிஜேபி கவர்மெண்ட். ஸோ இது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பயங்கர ஒரு பல ஆண்டுகளுக்கு பின்தள்ளக்கூடிய ஒரு இதாக போயிடுச்சு. அண்ட் இப்போ கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு வயலன்ஸ் நடக்குது, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகபட்சம் தண்டனை வந்து 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் மட்டும்தான். அண்ட் ஒரு டிரான்ஸ் விமன் இன்னொரு டிரான்ஸ் விமனுக்கு வந்து இன்னொரு டிரான்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை வந்து 12 வருடம் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பனிஷபிள் இதில். ஆனால் அது எப்படி மேம்? அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தானே மேம். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ நீங்கள் அதனால தான் இதை ஃபாசிஸ்ட் பில் அப்படின்னு சொல்கிறோம். இது கம்ப்ளீட்லி கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கல்வி வேலைவாய்ப்பை பற்றி எதுவுமே பேசப்படலை. இல்லை, இடஒதுக்கீட்டை பற்றி ஒரு எழுத்து கூட பேசப்படவே இல்லை. ஸோ இது எதுவுமே இல்லாத ஒரு மசோதா அப்படிங்கிறது வந்து அது வெற்று மசோதா தானே, அந்த வெற்று சட்டம் தானே. இந்த சட்டத்தை எங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை எங்கள் மேலே திணிக்க நினைக்கிறாங்க இந்த பாசிச பிஜேபி அரசு. ஸோ இதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கிறோம். இப்போ ரூல்ஸ் மேக் பண்ண போகிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதனால தான் மாநிலங்கள் அரசுக்கிட்ட சில அதிகாரங்களும் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த சரத்துக்கள் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க,
இதுக்கெல்லாம் வேற மாதிரியான ரூல்ஸை மேக் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த இமீடியட்டாக நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது அவங்க எப்படி வந்து ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க டிவிகே கவர்மெண்ட்? நிச்சயமாக இதுக்கு ஃபாலோஅப் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக அங்கே வச்சு அவர் அஷ்யூர் பண்ணது தான், நான் இதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அது எல்லாமே நான் எடுக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ அந்த ஹோப்பில் தான் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறோம். ஸோ இப்போ 1 month தான் போயிருக்குது. லெட்ஸ் சி, நாங்கள் வந்து இன்னும் அடுத்ததாக நீங்கள் வந்து அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் புஷ் பண்ணலான்னு பல்வேறு எம்எல்ஏக்களை சந்தித்து அசம்பிளியில் நீங்கள் புஷ் பண்ணுங்கன்னு சொல்லலானும் அந்த விஷயங்களும் நாங்கள் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இட் வாஸ் a very nice conversation. Thank you so much.